அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் திகதி அறிவிப்பு. அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்த முன்னாள் ஜனாதிபதிகள். தன்னைத்தானே சுட்டு காவல்துறை பரிசோதகர் உயிரிழப்பு. விசேட சோதனையில் பலர் கைது. மலேரியா தொற்றால் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் பலி. 2025 சாதாரண தர பரீட்சை தொடர்பில் பரீட்சை திணைக்களத்தின் அறிவிப்பு. இராணுவத்தினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட குடும்பஸ்தர் சகோதரர்கள் வழங்கிய அதிர்ச்சி வாக்குமூலம். இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த காய்ந்த இஞ்சி பறிமுதல். காப்பூத்து உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மீன்பிடி படகுகளில் தீப்பரவல், பாரிய சேதம். தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டிற்கான புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்திற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் இடம்பெற்றது. 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்ற இந்த பரீட்சையில் 3,07,951 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் சட்ட மூலத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக முன்னாள் நிறைவேற்று ஜனாதிபதிகள் அனைவரும் இணைந்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இதன் சட்டப்பூர்வ நிலை குறித்து ஆராய அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் சுமார் 50 சட்டத்தரணிகள் கொண்ட குழுவை அணுகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்ட கலந்துரையாடலானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரின் பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் பங்கேற்றதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான 2வது கலந்துரையாடலும் நேற்று முன்தினம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டாலும் அரசாங்கம் விரும்பியபடி அதை செயல்படுத்த முடியாது என குறித்த சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அடுத்த 14 நாட்களுக்குள் இந்த புதிய சட்டமூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் வழக்கு தொடர நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உதவி காவல்துறை பரிசோதகர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. வீரகுல காவல் நிலையத்தில் கடமை புரியும் உதவி காவல்துறை பரிசோதகர் ஒருவரே இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இவர் தனது சேவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிர் மாய்த்து கொண்டுள்ளார். குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இலங்கை காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினரால் நாடு முழுவதும் குற்றங்கள், போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் குற்றங்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்தல் தொடர்பாக நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் மற்றொரு கட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. அனைத்து பிராந்திய காவல் நிலையங்களையும் உள்ளடக்கிய விசேட சோதனை நடவடிக்கை காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி 25,503 பேர் சோதனை செய்யப்பட்டதுடன் குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டதாக 29 பேர் அடையாளம் காணப்பட்டனர். 704 சந்தேக நபர்களையும் பிரியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 203 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அத்துடன் இந்த சோதனையின் போது மது போதையில் வாகனம் செலுத்திய 100 பேர் கைது செய்யப்பட்டதுடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 3,369 பேர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் மலேரியா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நெடுந்தீவைச் சேர்ந்த 34 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று அவர் உயிரிழந்துள்ளார். கடுமையான நோய் நிலையுடன் கடந்த 6 நாட்களாக குறித்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடுமையான தொற்று மற்றும் பல்வேறு அங்கங்களின் செயற்பாட்டு இழப்பால் நேற்று அவர் உயிரிழந்துள்ளார். மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் அவர் மலேரியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்ததை யாழ் போதனா வைத்தியசாலை உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2025ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சைக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் வருடம் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்று முடிந்தது. இதன்போது பரீட்சை நாடு முழுவதும் 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றதுடன் 3,07,951 பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இடதுகரை இராணுவ முகாமுக்குள் இராணுவத்தினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட குடும்பஸ்தரின் சகோதரர்கள் தற்போது அதிர்ச்சி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளனர். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இடதுகரை இராணுவ முகாமுக்குள் இரும்புகள் தகரம் சேகரிப்பதற்காக இராணுவ சிப்பாய் ஒருவரால் கடந்த 7ஆம் தேதி வரவழைக்கப்பட்டதாக தெரிவித்து முகாமுக்குள் சென்ற அப்போதையைச் சேர்ந்த 5 பேர் மீது இராணுவத்தினர் சரமாரியாக தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதில் 4 தப்பியோடிய நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்தார். நேற்று முன்தினம் முழுவதும் அவரை தேடிய உறவினர்கள் இராணுவத்திடம் அவரை பற்றிய கேள்வி எழுப்பியதுடன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த குடும்பஸ்தர் நேற்று காலை முத்தியன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இது தொடர்பில் 6 இராணுவ வீரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்திருந்த நிலையில் 3 இராணுவத்தினரை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறிய வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சடலம் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது. குறித்த சம்பவத்தில் முத்தியன்கட்டில் வசிக்கும் எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் என்ற 32 வயதுடைய 7 மாத குழந்தையின் தந்தையை சடலமாக மீட்கப்பட்டவராவார். இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 1 தொன் எடை கொண்ட காய்ந்த இஞ்சிக்கு இந்திய கடலோர போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டம் தாண்டி வேதாளை கடற்கரையில் மண்டபம் கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது இலங்கைக்கு கடத்துவதற்காக 35 மூட்டைகளில் பொதி செய்யப்பட்டு வாகனம் ஒன்றில் கொண்டுவரப்பட்ட சுமார் 1 தொன் எடை கொண்ட சுக்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதனை அடுத்து வந்த மர்ம நபர்கள் வாகனத்தையும் காய்ந்த இஞ்சியையும் கைவிட்டு தப்பியோடினர். அதனையடுத்து சுக்கு மற்றும் வாகனத்தை இந்திய கடலோர போலீசார் நேற்று இரவு பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட காய்ந்த இஞ்சியை வேதாளை கடற்கரையில் இருந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுப்படகில் இலங்கைக்கு கடத்த முயன்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட காய்ந்த இஞ்சி மண்டபம் சுக்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி 2025 டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்காக காப்போது சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி 17, 2026 முதல் பிப்ரவரி 26, 2026 வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை அறிவித்துள்ளார். காலிம் மீன்பிடி துறைமுகத்தில் பயன்படுத்தப்படாத பல மீன்பிடி படகுகளை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காலி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு, கடற்படை, காலி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் மீனவ சமூகத்தினரும் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீப்பரவலில் இதுவரை 4 மீன்பிடி படகுகள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.